தினமொரு வசனம். யாத்ராகமம் 31வது அதிகாரம் வசனம் 5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றோம் என்று நாம் கூறும் முன்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றால் என்ன, அது எதற்காக, அது என்ன செய்யும் என்பவைகளை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன், எலேயாசர் போன்ற ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டதை வேதாகமத்தில் காண்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களாகிய சவுல், தாவீது போன்றோர் அபிஷேகம் செய்யப்பட்டதையும் காண்கின்றோம். எதற்காக இவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள்? வெறும் சடங்கிற்காகவோ சம்பிரதாயத்திற்காகவோ அல்ல. தேவன் அவர்களுக்கு கொடுத்த வேலையை செவ்வையாக செய்து முடிப்பதற்காகவே அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். அதாவது அவர் எதனை செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தாரோ அதனை செய்து நிறைவேற்ற தேவையான தெய்வீக ஆற்றலையே அந்த அபிஷேகத்தின் வாயிலாக பெற்றார்கள். ஆம், செய்து முடிக்கும்படி தேவனால் கட்டளையிடப்பட்ட பெரிய காரியங்களை செய்து முடிக்கும் வல்லமையை அல்லது ஆற்றலை அந்த அபிஷேகம் அவர்களுக்கு அளித்தது. சாதாரண மனிதனாகிய சவுல் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்னர் வேறு மனுஷனாக மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சாதாரண இளைஞனாய் இருந்தும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்ததின் விளைவாக தாவீது அநேகரை கலங்கடித்த அரக்கனாகிய கோலியாத்தை எளிதாக வீழ்த்தினான். அபிஷேகத்தை பெற்றதன் விளைவாக அவர்கள் தங்களால் கூடாத காரியங்களை சாதித்து காட்ட முடிந்தது. அன்று மோசே, ஆரோன், சவுல், தாவீது, எலியா, எலிசா என்று சிலர் மட்டும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றனர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு சிலர் மட்டும் அல்ல, எல்லோரும் அந்த அபிஷேகத்தை பெற வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியினால் அபிஷேகிக்கப்படுகிறார்கள் என்பதே உண்மை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் சாதாரண மனித சக்திக்கு மிஞ்சிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டியதிருக்கின்றது. அந்த சக்திக்கு மிஞ்சிய காரியங்களை செய்வதற்காக தேவன் தம்முடைய ஆவியின் ஆற்றலால் நம்மை தொடர்ந்து பலப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. இதற்காகவே அபிஷேகிக்கப்படுகிறோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய அபிஷேகத்தை பெற்று உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்ட மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.